addition of hypohalous acid. Alkenes oda reactions பார்த்துட்டுருக்கோம். நம்ம alkenes oda reactionsல வந்து போன கிளாஸில் வந்து addition of water molecule பார்த்தோம், எப்படி ஆட் ஆகுதுன்னு. எல்லாத்துக்கும் அந்த ஆர்கானிக் ஸ்கீமாவை அப்ளை பண்ணிங்கன்னா you will be able to understand the reaction better. Hypohalous acid அப்படின்னா என்ன அப்படின்னா HOX, அதுதான் hypohalous acid. இந்த நேம்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஸோ சும்மா ரெஃபரன்ஸ்க்காக மறுபடியும் சொல்கிறேன். H3PO4 அப்படின்னா ஃபாஸ்ஃபோரிக் ஆசிட், அதை இக் ஆசிடுன்னு சொல்லுவோம், இக் ஆசிடுன்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஓ எக்ஸ்ட்ரா போட்டால் H3PO5, ஒரு ஓ எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை பர் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போரிக் ஆசிட், பர்மேங்கனேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பொட்டாசியம் பர்மேங்கனேட் அப்படின்றோம் இல்லையா. பர் அப்படின்னா ஒரு ஓ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 IC வரும், சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு வரும். அதில் ஒரு ஓ எக்ஸ்ட்ரா போட்டேன்னா H2SO5 பர் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு வரும். அதில் ஒரு ஓ கம்மியாச்சுன்னு சொன்னால், அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து ஒரு ஓ கம்மியாச்சுன்னு சொன்னால் சல்ஃபியூரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் ஒரு ஓ கம்மியாச்சுன்னு சொன்னால் ஹைப்போசல்ஃபியூரஸ் ஆசிட் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த இக் ஆசிட் அப்படின்றது நார்மலாக இருக்கிற ஆசிட், அதில் ஒரு ஓ எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அது பர் ஆசிட் அப்படின்னு பேர் வரும். அந்த நார்மலாக அந்த இக் ஆசிட்லேருந்து ஒரு ஓ கம்மியாச்சுன்னா we say it is அஸ் ஆசிட். இப்போது இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், உனக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் புரியும் அது. இப்போ இந்த H3PO4ல் வந்து H3PO4 இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போ ஒரு ஓவை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு H3PO3 கிடைக்கும். H3PO3 கிடைக்கும். இது பாஸ்போரிக் ஆசிட், இது ஃபாஸ்போரிக் இக் ஆசிடுன்னு பேர் இருக்குது. இதுக்கு பேர் ஃபாஸ்போரஸ் ஆசிடுன்னு பேர், ஃபாஸ்போரஸ் OUS அஸ் ஆசிடுன்னு பேர். இதிலேருந்து ஒரு ஓவை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் H3PO2 வரும். அதுக்கு பேர் ஹைப்போ, இன்னொரு ஓ கம்மியாகிடுறது, ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட், ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போ அஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இக்கு ஆசிட்லேருந்து பாஸ்போரிக் இக் ஆசிட்லேருந்து ரெண்டு ஓவை சக்ஸஸிவாக மைனஸ் பண்ணி வர்றதுக்கு பேர் ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே ஹைப்போஹாலஸ் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ உதாரணமாக HClO3 அப்படின்னு எடுத்துட்டேன்னா இதுக்கு பேர் குளோரிக் ஆசிட் அப்படின்னு பேர், குளோரிக் ஆசிட் அப்படின்னு பேர். குளோரிக் ஆசிட் அப்படின்னா HClO3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த HClO3லேருந்து ஒரு ஓவை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ ரிமூவ் ஒன் ஓ அப்படின்னா HClO2 அப்படின்னு இருக்கும். அதுக்கு பேர் குளோரஸ் ஆசிட் அப்படின்னு பேர், குளோரஸ் ஆசிட் அப்படின்னு பேர். அதிலிருந்தும் நம்ம ஒரு ஓவை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் HClO அப்படின்னு வரும். அப்போது அதுக்கு பேர் ஹைப்போ குளோரஸ் ஆசிட் அப்படின்னு பேர். ஸோ இந்த பேரில் ஞாபகம் வச்சுக்கோ, இது எல்லாத்துக்கும் காமனாக வரக்கூடிய நோமன்க்ளேச்சர் இது. அதாவது நார்மலாக இருக்கிற ஆசிடுக்கு பேர் இக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், குளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், ஃபாஸ்போரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அந்த மாதிரி சொல்லுவோம். அதிலிருந்து ஒரு ஓவை எடுத்துட்டோம், கம்மி பண்ணோம் அப்படின்னா HClO2 வந்ததுன்னா குளோரஸ் ஆசிட், அதாவது அஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது குளோரிக் ஆசிட்லேருந்து எடுத்தோம்னா குளோரஸ் ஆசிட்னு வரும், ஃபாஸ்போரிக் ஆசிட்லேருந்து எடுத்தால் ஃபாஸ்பரஸ் ஆசிட்னு வரும், சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து எடுத்தால் சல்ஃபியூரஸ் ஆசிட் வரும். இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் நீ படிப்பேன். அதனால தான் உனக்கு இங்கே ஒரு சும்மா உனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஒரு ஓவர் ரிமூவ் பண்ணேன்னு சொன்னேன்னா H2SO3ன்னு வரும். இதுக்கு பேர் சல்ஃபியூரஸ் ஆசிட் அப்படின்னு, அஸ் ஆசிட். இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட், இது சல்ஃபியூரிக் ஆசிட்னு பேர். அதே மாதிரி இஃப் யூ டேக் நைட்ரிக் ஆசிட், HNO3 போட்டால் நைட்ரிக் ஆசிட், அதிலிருந்து ஒரு ஓவர் ரிமூவ் பண்ணுன்னா HNO2 அப்படின்னு வரும். அதுக்கு பேர் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு பேர், நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு பேர். அதிலிருந்தும் ஒரு ஓவர் ரிமூவ் பண்ணுன்னா ஹைப்போநைட்ரஸ் ஆசிட்னு வரும், HNOன்னு வரும். இதெல்லாம் அன்ஸ்டேபிள், இதெல்லாம் நான் எக்ஸிஸ்டிங் ஆசிட், இது ஹைப்போநைட்ரஸ் ஆசிட். ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸிஸ்டிங் ஆசிட்ஸ்.
உனக்கு ஒரு பேருக்காக நான் அதை சொன்னேன் அதை. ஸோ நாமன்க்ளேச்சரில் வந்து நார்மலாக இருக்கிற ஆசிடை இக் ஆசிடுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஒரு ஓவர் ரிமூவ் பண்ணால் அஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். குளோரஸ் ஆசிட், சல்ஃபியூரஸ் ஆசிட், நைட்ரஸ் ஆசிட், ஃபாஸ்ஃபரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஒரு ஓவர் ரிமூவ் பண்ணோம்னா, அதாவது அஸ் ஆசிட்லேருந்து ஒரு ஓவர் ரிமூவ் பண்ணோம்னா ஹைப்போ அஸ் அப்படின்னு வரும். ஹைப்போக்ளோரஸ் ஆசிட், ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் அந்த மாதிரி வரும். ஹைப்போ சல்ஃபியூரஸ் ஆசிட், ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் அப்படின்லாம் வரும். உனக்கு ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட்லாம் கிடையாது, உனக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த நாமன்க்ளேச்சர். ஸோ நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீனில் அடிஷன் ஆஃப் ஹைப்போஹாலஸ் ஆசிட் நம்ம பார்க்குறோம். அதாவது HOX, வேறு எக்ஸ் வந்து ClBrI, அது ஜென்ரலாக எப்போவுமே இருக்கும். அது ஃப்ளோரின் வராது உனக்கு. இந்த ரியாக்ஷன் வந்து இட் கோஸ் பை கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி அண்ட் மார்கோனிக் ஆஃப் அடிஷன் பிரகாரம் இது போகும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், அதாவது இது நம்ம ரியாக்ஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we add அந்த கரஸ்பாண்டிங் ஹாலோஜன் அண்ட் வாட்டர். ஸோ மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இஃப் யூ லுக் அட் திஸ் இஸ் த மெக்கானிசம். யூ டேக் த ஹாலோஜன் Cl2 வந்து இஃப் யூ ஆட் அல்கீன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த ஆல்கீனை நம்ம போடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஸ்கீமால் ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், அதுக்கப்புறம் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி தேவைப்பட்டால் பண்ணணும், இல்லைனா அப்படியே ஆட் பண்ணி ப்ராடக்டை நம்ம பண்ணலாம் அதில். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா டபுள் பாண்டு இங்கே ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, இங்கே ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, ப்ரைமரி கார்போகேட்டையான் தான் உனக்கு ஃபார்ம் ஆக போகிறது. ஸோ டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணால் இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். இதோடு இதை போடும்போது டிரான்சியண்ட்டாக இங்கே டைபோல் மூமெண்ட் இங்கே இன்டியூஸ் ஆகும். இது வந்து ஆக்சுவலி நியூட்ரல் மாலிக்யூல், இதுக்கு சார்ஜ் கிடையாது. Cl பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை 2 குளோரினும் ஈக்குவலாக தான் இழுக்கும். பட் இந்த ஆல்கீனில் சார்ஜ் ஜென்ரேட் ஆகிறதுனால அந்த சார்ஜு ஆல்கீன் மாலிக்யூலை நம்ம குளோரினில் போடும்போது குளோரினில் இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் ஆகும் டியூ டு இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட். ஸோ யூ ஹாவ் இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் இன்ட்ராக்ஷன் வரும்போது அந்த இடத்துல இந்த Cl ப்ளஸ் வந்து இந்த CH2 மைனஸில் போய் அட்டாச் ஆகிடும். Cl மைனஸ் வந்து இட் இஸ் a ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் ஸ்பீஷீஸ் அது. ஏன்னா குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், அதனால் மைனஸ் சார்ஜை அது ஹோல்டு பண்ண முடியும், ஆனால் ப்ளஸ் சார்ஜை ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ப்ளஸ் சார்ஜ் ஹோல்டு பண்ண முடியாததுனால அந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகி CH2Cl வந்துடும். இந்த இடத்துல இந்த கார்போகேட்டையான் அப்படியே இருக்கும். திஸ் இஸ் த ஸ்லோ ஸ்டெப். இதுதான் RDS, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இது போன கிளாஸ்லேயே உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் வாட் இஸ் RDS அப்படின்னு. ஸோ இந்த ப்ரைமரி கார்போகேட்டையான் இப்போ ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் இந்த ப்ரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒன்று இது அட்டாச் ஆகலாம், இல்லைன்னா வாட்டர் அட்டாச் ஆகலாம். ஓகே, ஸோ வாட்டர் மாலிக்யூல் தான் அட்டாச் ஆகும். பிகாஸ் in the competition between this chloride ion and water, நான் முன்னாலே சொன்னேன் chloride is more stable. ஏன்னா குளோரின் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால அதால் இந்த நெகட்டிவ் சார்ஜை வச்சுட்டு இருக்க முடியும். அது இது யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு இது விருப்பப்படாது, குளோரின் வந்து விருப்பப்படாது. அதனால் this will not come and bind to this carbocation. ஸோ ரியேஜென்ட்டில் இருக்கிற ரெண்டாவது மாலிக்யூல் வாட்டர் தான் வந்து it will try to donate it will act as a nucleophile and donate a lone pair of electrons. ஸோ இந்த O வந்து இதில் அட்டாச் ஆகும். ஸோ இந்த O இங்கே அட்டாச் ஆகும்போது வாட்டர் மாலிக்யூல் அப்படியே அட்டாச் ஆகும். இதில் இருக்கிற ஒரு லோன் பேர் வந்து இங்கே இந்த கார்போகேட்டையான் ப்ளஸ் சைன்னா எம்டி ஆர்பிட்டல்னு சொல்லியிருக்கேன். அந்த எம்டி ஆர்பிட்டலில் இந்த ஆக்சிஜனில் இருக்கிற ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை போட்டு ஒரு கோஆர்டினேட் பாண்டை இங்கே ஃபார்ம் பண்ணிடும். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுறது, அதனால் அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுறது. நம்ம இது ஏற்கனவே நிறைய ரியாக்ஷனில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வர்றதை. ஸோ ஆக்சிஜன் பீயிங் த செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், அதால் பாசிட்டிவ் சார்ஜை வச்சுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு பாண்டை உடைக்கும். ஸோ இந்த OH பாண்டை உடைச்சிட்டு அதில் இருக்கிற 2 எலக்ட்ரானை அதை எடுத்துட்டுரும். இந்த இடத்துல எடுத்துட்டு இங்கே OH வந்துடும், H+ உனக்கு வெளியில் வந்துடும் இங்கே. ஸோ இங்கே OH இங்கே அட்டாச் ஆகிடும், இந்த குளோரின் இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் திஸ் இஸ் த ப்ராடக்ட் குளோர்ஹைட்ரீன். அதாவது என்ன ஹாலஜன் வந்திருக்கோ அது ப்ளஸ் ஹைட்ரின் வாட்டர் OH ஸ்பீஷீஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும் அது. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் தி அடிஷன் ஆஃப் ஹைப்போஹாலஸ் ஆசிட். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் என்ன, யூ டேக் எனி ஆல்கீன், அந்த ஆல்கீனில் ஹாலோஜன் வாட்டர், குளோரின் வாட்டர், இல்லை புரோமின் வாட்டர், இல்லை அயோடின் வாட்டர் போட்டேன்னா இந்த HOX ஃபார்ம் ஆகும்.
இந்த HOXை வந்து பிரித்து எழுதும்போது எக்ஸுக்கு மைனஸ் வந்துடும், OHக்கு ப்ளஸ் வந்துடும். நல்லா பார்த்துக்கோ. நார்மலாக நம்ம OHக்கு மைனஸ் போடுவோம், பட் இந்த இடத்துல வந்து போடும்போது இப்படி நம்ம பிரித்து எழுதிக்கணும். அதில் போடும்போது இங்கே HX ஃபார்ம் ஆகிடும், இந்த X மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், இந்த OH வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். இது வந்து ஓவரால் ஈக்குவேஷன். இது ஹாலோ ஹைட்ரின். இங்கே என்ன ஹாலஜன் வந்தால் குளோரின் வந்தால் குளோரோஹைட்ரின், புரோமின் வந்தால் புரோமோஹைட்ரின், அயோடின் வந்தால் அயோடோஹைட்ரின். ஹைட்ரின்னா OH மாலிக்யூல் அட்டாச் ஆகும் அந்த இடத்துல. இது ஓவரால் ரியாக்ஷன். இது வந்து மெக்கானிசம். இது ஓகே. இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் பார்த்தேன்னா இன்னொரு மாலிக்யூல் கொடுத்துறேன். சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ப்ரோப்பீனில் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா நான் முன்னால் சொன்ன மாதிரி ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ். ஸோ இதில் இங்கே டபுள் பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணினா இங்கே ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். விச் இஸ் மோர் ஸ்டேபிள். இந்த டபுள் பாண்டை நீ இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணேன்னு சொன்னால் இங்கே ப்ரைமரி கார்போகேட்டையான் வரும், அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து இப்போ புரோமினில் போடும்போது இட் வில் இன்டியூஸ் அ டைபோல் மூவ்மெண்ட் இன் த புரோமின். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் வந்து இது கூட அட்டாக் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகிடும், இந்த பாண்ட் இதுக்கு ஷிஃப்ட் ஆகி இதுக்கு Br மைனஸாக வந்துடும். ஸோ Br மைனஸ் வெளியில் போயிடும். Br வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டுன்றதுனால இட் கேன் ஹோல்டு திஸ் எலக்ட்ரான் tightly. It is more attractive towards electron. It can hold this tightly. Chlorine மாதிரியே தான் அது. பட் குளோரின் அளவுக்கு இதால் ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ண முடியாது. குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் புரோமின்றதுனால Cl minus is a much more stable species than Br minus. ஓகே. ஸோ அந்த ஆர்டர் பார்த்தோன்னா, அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா Cl minus will be more stable than Br minus than I minus. So Cl minus வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அது ஸ்டேபிள். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் when compared to this. That is, it can hold better electron than this. ஸோ அப்போ என்ன ஆகும், உனக்கு செகண்டரி கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆகும். செகண்டரி கார்போகேட்டையானில் என்ன, வாட்டர் இஸ் அ பெட்டர் நியூக்ளியோஃபைல்னு முன்னால் நான் சொன்னேன். ஸோ அந்த வாட்டர் வந்து இதில் அட்டாக் பண்ணும்போது கோஆர்டினேட் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் வில் லூஸ் இட்ஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான், வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். So it cannot hold the positive charge, therefore it will break the OH bond and take the electron. And the processல H plus வெளில வந்துடும். இங்கே Br minus வந்திருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து HBr உனக்கு வெளியில் வந்துடும். H plus and Br minus ஒன்றா சேர்ந்து HBr உனக்கு வெளியில் வந்துடும். And இந்த ப்ராடக்டில் you will have the chlorhydrin உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகிடும். bromohydrin உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகிடும் உனக்கு அது. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி அடிஷன். எல்லாத்துலேயும் நீ அந்த ஆர்கானிக் ஸ்கீமாவை தான் நீ ஃபாலோ பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் வந்து ரியாக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் ரியாக்டிவ் தேன் ஹைப்போப்ரோமஸ் தேன் ஹைப்போஅயோடஸ். எதனால் இப்படி வருது அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இங்கே நம்ம என்ன பார்த்தோம், Cl ப்ளஸ் வந்து இங்கே போய் அட்டாச் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல Cl ப்ளஸ் வந்து இந்த இடத்துல இந்த இப்போ கார்பன் அயானில் போய் அட்டாச் ஆகுதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸ்லோ ஸ்டெப்பு, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பில். இப்போது Cl ப்ளஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் புரோமின் தேன் அயோடின். ஸோ ப்ளஸ் சார்ஜுன்னு பார்த்தோன்னா Cl-ஆல் ப்ளஸ் சார்ஜை வச்சுக்க முடியாது, ஏன்னா அது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். Cl-ஓட கம்பேர் பண்ணும்போது புரோமினால் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வச்சுக்க முடியும். புரோமினோட கம்பேர் பண்ணும்போது அயோடினால் ரிலேட்டிவ்லி இதை கொஞ்சம் வச்சுக்க முடியும். ஸோ இதால் வச்சுக்கவே முடியாது. அதனால் இது ஃபார்ம் ஆன உடனே, அதாவது இந்த Cl2ல் Cl ப்ளஸ் ஃபார்ம் ஆன உடனே இது போய் இங்கே அட்டாச் ஆகிடும். ஏன்னா chlorine is more electronegative, therefore it cannot hold the positive charge, therefore it immediately needs somebody to give electron, therefore it will react faster with the ethene to form this primary carbocation species வந்து இங்கே ஃபார்ம் பண்ணிட்டு வந்த இடத்துல. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா Cl plus will be more reactive, Br plus is more reactive, I plus is more reactive. அண்ட் அந்த ஆசிடுக்கு நீ போட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி அதை எழுதிக்கணும். HOCl will be more reactive, HOBr will be less, HOI will be relatively less. Okay. Now, if you add this, that is methyl 3-methyl cyclohexene. இதில் வந்து புரோமின் வாட்டர் போட்டேன்னா உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? தட் இஸ் வாட் இஸ் த கொஷின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹைப்போஹாலஸ் ஆசிட் இதில் ஃபார்ம் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ்னால் என்ன, டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ டபுள் பாண்டை எங்கே ஷிஃப்ட் பண்ணனா, நீ இந்த டபுள் பாண்டை எங்கே ஷிஃப்ட் பண்ணினாலும் செகண்டரி கார்போகேட்டையான் தான் உனக்கு ஃபார்ம் ஆக போகிறது. இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணால் இங்கே ப்ளஸ் வரும், அப்போவும் செகண்டரி கார்போகேட்டையான் தான். இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணால் இங்கே ப்ளஸ் வரும், அப்போவும் செகண்டரி கார்போகேட்டையான் தான்.
இப்போ நம்ம 2 பொசிஷனில் வர கார்போகேட்டையான் மாதிரி தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்த உடனே இங்கே BR2 வந்து ஆட் ஆகுது. BR2ல் இந்த மாதிரி BR ப்ளஸ் BR மைனஸ் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து BR மைனஸ் இஸ் மோர் ஸ்டேபிள்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அது எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டுன்றதுனால. ஸோ BR ப்ளஸ் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகிடும் உனக்கு. BR plus வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நவ் திஸ் இஸ் எ செகண்டரி கார்போகேட்டையான். நான் ஏற்கனவே சொன்னேன் கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும் ஸ்டெபிலைசேஷனுக்காக. செகண்டரி வந்து டெர்ஷியரியாக முடியும்னா அது ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஹைட்ரேட் ஷிஃப்ட் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரேட் ஷிஃப்ட்னா என்ன மறந்து போனவங்களுக்காக திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் த காம்பவுண்ட் தட் வி ஆர் ஹேவிங். தட் இஸ் இந்த இடத்துல BR இங்கே வந்திருக்கு, இங்கே வந்து கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு H இருக்குது. ஸோ ஹைட்ரேட் ஷிஃப்ட்டில் என்ன நடக்கும், இது வந்து இந்த பாண்டு எடுத்துக்கும், இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடும், இது போய் இங்கே அட்டாச் ஆகிடும். அந்த ப்ராசஸில் என்ன ஆகும், இந்த பாண்டு உடஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் உனக்கு வந்துடும், இங்கே வந்து H வந்துடும். ஸோ அதுதான் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் த ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹைட்ரேட் ஷிஃப்ட் தட் இஸ் ஃபார்ம்டு ஹியர். அந்த ஃபார்ம் ஆன உடனே கார்போகேட்டையான் இங்கே வந்துடும் உனக்கு. ஸோ கார்போகேட்டையான் இங்கே வந்த உடனே திஸ் இஸ் நவ் அ டெர்ஷியரி கார்போகேட்டையான். ஸோ திஸ் இஸ் அ டெர்ஷியரி கார்போகேட்டையான் விச் இஸ் மோர் ஸ்டேபிள். டெர்ஷியரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் வாட்டர் மாலிக்யூல் ஆட் ஆகும். இந்த டெர்ஷியரி கார்போகேட்டையானில் வந்து H2O அட்டாச் ஆகும், ஆக்சிஜனுக்கு திருப்பி இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அந்த இடத்துல அந்த திருப்பி அந்த OH பாண்டை உடச்சிட்டு அதில் அந்த அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் அதை எடுத்துகிட்டு OH வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ நீ இதெல்லாம் மெக்கானிசமை ஒவ்வொரு தடவையும் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீ எசென்ஷியலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ளஸ் மைனஸை ஜென்ரேட் பண்ணிவிட்டு கார்போகேட்டையான ஸ்டெபிலைசேஷன் பண்ணிவிட்டு ப்ரைமரியாக இருந்தால் செகண்டரி பண்ண முடியும்னா, செகண்டரியாக இருந்தால் டெர்ஷியரி பண்ண முடியும்னா பண்ணணும், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இப்போ ப்ரோப்பீனில் பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்போகேட்டையான் இருக்குது, நீ இதை திருப்பி இங்கே ஹைட்ரேட் ஷிஃப்ட்லாம் பண்ண முடியாது. இது பண்ணேன்னா இது ப்ரைமரி கார்போகேட்டையானாக போய்டும். ஸோ அதனால் அது நடக்காது உனக்கு. இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டேபிள். செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் ஆல்ரெடி ஸ்டேபிள். தேர்ஃபோர் அது அப்படியே உனக்கு ப்ராடக்ட் இங்கே ஃபார்ம் ஆகிடும். வேறஸ் இங்கே அப்படி கிடையாது. செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனது வந்து it can undergo hydrate shift to form tertiary carbocation இடத்துல 1,2 hydrate shiftல. ஸோ இங்கே ஃபார்ம் ஆன உடனே இந்த இடத்துல வந்து OH அட்டாச் ஆகிடும். ஸோ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதுதான். ஹைப்போஹாலஸ் ஆசிடில் OH வந்து இங்கே அட்டாச் ஆகும், புரோமின் ப்ளஸ் X ப்ளஸ் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகும், அண்ட் யூ வில் கெட் த ப்ராடக்ட். ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன, H ப்ளஸ் வந்து இங்கே ரிலீஸ் ஆன புரோமின் BR மைனஸ் கூட சேர்ந்துட்டு HBr உனக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனை எழுதிக்கோ. sulfuric acid will dissociate to produce H plus and HSO4 minus வரும். ஸோ இது எலக்ட்ரோஃபைல், இதுக்கு எலக்ட்ரான் வேணும். அப்போ எங்கே வரும் எலக்ட்ரானுக்கு, ஆல்கீனில் வந்து டபுள் பாண்ட் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆச்சுன்னா இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வரும். ஸோ இந்த மைனஸில் வந்து இந்த H ப்ளஸ் அட்டாச் ஆகும். ஸோ இதில் CH இந்த இடத்துல CH3 வந்துடும், CH2SO3H இங்கே ஃபார்ம் ஆகிடும். இந்த HSO4 மைனஸ் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். இது வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், இது இங்கே அட்டாச் ஆகிடும், உனக்கு இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிடும், SO3H வேணும். திஸ் இஸ் எ ஸ்டேபிள் குரூப். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு இருக்கும். இது ஸ்ட்ரக்சர் இப்போ ரொம்ப கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் நெக்ஸ்ட் இயர் நீ திருப்பியும் படிப்பு எப்படியா இருந்தாலும் அப்போ நீ இதை ஞாபகம் வச்சுட்டேன்னா போகிறோம். திஸ் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட். இந்த காம்பவுண்டில் வந்து 2 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால திஸ் வில் பி ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட். இது சும்மா தெரிஞ்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதை ப்ரோப்பீன் எடுத்துக்கிற, இது வந்து ஈத்தீனில் இந்த மாதிரி வந்துடும், ஜஸ்ட் அடிஷன் ப்ராடக்ட் தான் உனக்கு கிடைக்கும். ப்ரோப்பீன் எடுத்துக்கிறேன்னா மறுபடியும் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் பாண்டை நம்ம இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி செகண்டரி கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள். ஸோ அதனால் இது ஷிஃப்ட் ஆகும். ஐ திங்க் பை திஸ் டைம் உங்கள் எல்லாருக்கும் இப்போ இது டபுள் பாண்டை எங்கே ஷிஃப்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ செகண்டரி கார்போகேட்டையானில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் போடுற அப்படின்னு சொன்னேன்னா H ப்ளஸ் வந்து எங்கே அட்டாச் ஆகும், இந்த CH மைனஸில் அட்டாச் ஆகும். HSO4 மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ HSO4 மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், H வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் ஐசோப்ரோபைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் உனக்கு வந்துடும். ஸோ இந்த காம்பவுண்டில் இஃப் யூ ஆட் வாட்டர் நவ், இதில் வந்து இப்போ வாட்டர் ஆட் பண்ணோம்னா மறுபடியும் ஆர்கானிக் ஸ்கீமா ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பெருசாக காட்டுறேன் ஸோ தட் யூ கேன் see it better. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா H ப்ளஸ் OH மைனஸ் இருக்குது. HSO4 மைனஸில் H ப்ளஸ் போச்சுன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வெளியில் வந்துடும். அப்போது OH மைனஸ் உனக்கு இருக்கும், அந்த OH மைனஸ் இங்கே வந்து அட்டாச் ஆகிடும் சிம்பிளாக. ஸோ பேசிக்கலி சல்ஃபியூரிக் ஆசிடை நீ ஆல்கீனில் போட்டேன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர்
அதாவது if you add sulfuric acid in the presence of water போட்டேன்னு சொன்னேன்னா உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? வெறும் sulfuric acid போட்டேன்னு சொன்னேன்னா ஐசோப்ரோபைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டோடு நின்றுடும். பட் இதில் வந்து இஃப் யூ டூ த ஹைட்ராலிசிஸ் போட்டு இதை ஹீட் பண்ணுறேன்னு சொன்னால் ஆசிட் திருப்பி வெளில வந்துடும். அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த OH மைனஸ் வந்து இங்கே இந்த கார்போ கேட்டையான போய் அட்டாக் பண்ணி இங்கே ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீனில் வந்து நம்ம ஆசிட் கேட்டலைஸ்டு டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்னு பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ரிமெம்பர் தட் ரியாக்ஷன் ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் ஃபார் யுவர் ரிமெம்பரன்ஸ். இப்போ CH3 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீனில் பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷன் நம்ம படித்தோம். ACD ஆசிட் கேட்டலைஸ்டு டீஹைட்ரேஷன். இப்போ இதில் வந்து நீ இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் போடுற அப்படின்னு சொன்னேன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அது வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிவிடும். வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுதுன்னு சொன்னேன்னா உனக்கு என்ன இருக்கும்? C2H4 இருக்கும். ஈத்தீன் ஃபார்ம் ஆகிடும் உனக்கு. இது வந்து டீஹைட்ரேஷன். இது இப்போ ஆல்கீனில் வந்து இஃப் யூ ஆட் வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் நீ போட்ட அப்படின்னு சொன்னேன்னா திருப்பி உனக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிடும் உனக்கு. தட்ஸ் வாட். இது அதே ரியாக்ஷன் தான் நம்ம இங்கே படிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் மாதிரி நம்ம அதை படிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து OH வந்து அட்டாச் ஆகி யூ வில் கெட் 2 ப்ரோப்பனால் உனக்கு வந்துடும். இஃப் யூ டேக் ப்ரோப்பீன் யூ வில் கெட் 2 ப்ரோப்பனால். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ ஈத்தனால் அதில் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோன்னா டீஹைட்ரேஷன் ஆசிட் கேட்டலைஸ்டு டீஹைட்ரேஷனில் உனக்கு அல்கீன் வரும் உனக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் கெட் த ரியாக்ஷன். இது ஜென்ரலாக ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா என்ன ப்ராடக்ட் வரும்ன்றது இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோப்பா, இதை குயிக்காக காப்பி பண்ணிக்கோ. தென் வி வில் கோ டு தி அந்த எக்ஸசைசஸ் நம்ம பண்ணலாம். அது என்னாலும் யூ வில் ஹேவ் இஃப் யூ டேக் ப்ரோப்பீன் ஆர்கானிக் ஸ்கீமாவை ஃபாலோ பண்ணணும். ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் போட்டோன்னா H ப்ளஸ் இங்கே அட்டாச் ஆகிடும், OH மைனஸ் இங்கே அட்டாச் ஆகிடும். இப்போ நம்ம முன்னால் பார்த்த அதே ரியாக்ஷன் தான் இது, வெறும் அடிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ யூ வில் கெட் 2 ப்ரோப்பனால் உனக்கு வரும். ஓகே, ஸோ